நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்துகிட்டு டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை சந்திக்க போறாரு. அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்களை சந்திக்க போறாருன்னு சொல்லி கடந்த சில வாரங்களாவே நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தனுங்க. அதெல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில எஸ், நாளைக்கு வந்துகிட்டு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் அத்தனை தலைவர்களும் பார்க்க போறதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருந்துச்சு. கடந்த 10ஆம் தேதி தமிழக முதல்வராக பதவி ஏற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தன்னை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்த்து பேசிய அத்தனை தமிழகத்தை சார்ந்த முக்கிய கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சுட்டு வந்தார். உதாரணமா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், பின்ன அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்களை பார்த்தாரு. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துகிட்டு தமிழக முதல்வர் பதவியேற்றார் இல்லையா விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பா டெல்லிக்கு போய் நம்மளுடைய பிரதமர்னா பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துக்கிட்டு அப்படியே வைரலா அப்படி சில விஷயங்கள் போச்சு. ஆனா அதெல்லாம் வந்துட்டு போய் உறுதிப்படுத்தப்படாத தகவல் சொல்லி வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வந்துக்கிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நாளைக்கு வந்துக்கிட்டு டெல்லி பயணிக்க இருக்கிற நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அங்க போயிட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களையும், அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சு தமிழக மாநிலம் சார்பாக பல கோரிக்கைகளை முன் வச்சு தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதிகளையும் பேசிட்டு அதுக்கப்புறம் குறிப்பா வந்துகிட்டு கர்நாடக மேகதாது அணை விஷயமாவும் பேச போறதாவும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்காகவே வந்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, இவங்கெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தி அவர்கள் சந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் சந்திச்சுட்டு, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவர்களையும் சந்திச்சுட்டு, அதற்கு அப்புறமா தமிழக இல்லம் இருக்கு இல்லையா, டெல்லியில இருக்கக்கூடிய தமிழகம் இல்லம் அங்கதான் போய் அவர் ஸ்டே பண்ண போறாராம். அதுக்கு இடையில டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க போய் திருவள்ளுவர் சிலையை ஓபன் பண்ணி வைக்க போறதா உறுதிப்படுத்தப்பட்ட ஷெட்யூல் தகவல்கள் வந்துகிட்டு வெளிவந்த வண்ணம் இருக்குங்க. இதற்கு இடையில நாளைக்கு டெல்லிக்கு பயணிக்க இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அவசரமா எழுதியிருக்காரு. அந்த கடிதம் என்னன்னா, கர்நாடக அந்த மேகதாது அணை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை பத்தி ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்காரு. அதுல என்னன்னா, அதாவது காவிரி நடுவர் மன்றம் அந்த தீர்ப்பு மீறி பூமி பூஜை போட்டிருக்காங்க கர்நாடக அரசு. அந்த தகவல் ரொம்ப வருத்தம் கொடுக்குது. குறிப்பா தமிழக விவசாயிகளுக்கு அது ரொம்ப மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இதற்கு நீங்க உடனடி தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா இப்பயே முன்கூட்டியே அந்த கடிதத்தை எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு போய் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கிறப்ப விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நிறையவே பேசலாம். அவங்களும் சில டிசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக அரசியல் தலைவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட எப்படி சில விஷயங்களை அவர்கிட்ட பேசுறாங்க, அவர்கிட்ட எப்படி சில விஷயங்களை பத்தி முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறாங்கிற விஷயம் பாரத பிரதமர் மோடி செய்ய மாட்டார். ஏன்னா பாரத பிரதமர் மோடி அரசியல்ல உலக அளவுல கவனம் ஈர்த்த ஒரு முக்கியமான தலைவர் இல்லையா. ஸோ அதனால இவர்கிட்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி தமிழக அரசியல ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளை மாற்றி அமைச்சு தனக்குன்னு ஒரு பாணியில தனக்குன்னு ஒரு ஸ்டைல்ல முதல்வர் உட்கார்ந்தார் இல்லையா, அந்த ஒரு ட்ரிக்ஸ் டாக்டிக்ஸ் எல்லாமே பாரத பிரதமர் மோடி அவர்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால இவர்களுடைய சந்திப்பு கண்டிப்பா வழக்கமான அரசியல் கட்சி தலைவர்களுடைய சந்திப்பா இருக்காது. ரொம்பவே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியான ஒரு சந்திப்பா தான் இருக்க போகுதுங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறதான் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன் தெரியுமா, அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் இதுக்கு முன்னாடி போய் பாரத பிரதமர் இருந்த பல பேர் சந்திச்சிருக்காங்க. ஆனா இப்ப உலக அளவுல கவனம் ஈர்த்த பாரத பிரதமர் மோடி அவர்களையும், இப்போ கிட்டத்தட்ட இந்திய அளவுல பேர் எடுத்த புகழ்பெற்ற ஏன் உலக அளவுல பேர் எடுத்த நடிகர் விஜயா இருந்து நம்முடைய தமிழக முதல்வர் விஜயான இந்த இரண்டு தலைவர்களுடைய சந்திப்பு எந்த மாதிரி இருக்க போது ஏன் தெரியுமா, ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் பாஜக அப்படின்னு அழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பல பேரையும் அந்த கட்சியவும் கடுமையா விமர்சனம் பண்ணாரு விஜய் அவர்கள். இப்போ அதே கட்சி தலைவரான மோடி அவர்களை போய் நிறைய சந்திக்க போறாரு. இந்த முக்கியமான சந்திப்புல என்ன விஷயம் பேசுவாங்க, அதாவது ஈர்க்கமான முகத்தோட பேசுவாங்களா இல்ல சிரித்த முகத்தோட பேசுவாங்களா, என்னதான் சிரித்த முகத்தோட ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் முகத்தை சிரிச்சுக்கிட்டு பேசினாலும்
அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்க போகுது, அதை பேசுறப்ப வந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். முக மொழியிலும் சரி, உடல் மொழியிலும் சரி, நிறையவே பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியுங்கிறது தான் இந்த ஒரு சந்திப்பின் இடையில பார்க்கப்படுது. ஸோ உலகம் மட்டும் இல்ல, உலகம் சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், நம்ம இந்தியா முழு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் நாளைக்கு மோடி மற்றும் தமிழக முதல்வர் பாரத பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சந்திப்பு வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த சந்திப்புல நிறைய விஷயங்கள் இதற்கு முன்னாடி இது மாதிரி பேசிட்டு போனா இந்த விவகாரத்துக்குலாம் வந்துட்டு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா, இல்ல நாளைக்கு பேசக்கூடிய சந்திப்பின் மூலமா நடிகர் விஜய் மற்றும் மோடி அவர்களுடைய சந்திப்பின் மூலமா மிகப்பெரிய மாற்றங்கள் மேகதாது அணை அந்த விஷயத்துல ஏதாவது மாற்றம் வருமா, இல்ல தமிழகத்துக்கு தரக்கூடிய நிதியில வந்துகிட்டு ஒரு பிளெக்சிபிலிட்டியா சந்தோஷமா வந்துட்டு மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். அப்புறம் தமிழகத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு வந்து சரி சாய்ப்பாரா மோடி அவர்கள்லாம் பொறுத்து பார்ப்போம். அடுத்து அந்த சந்திப்பு குறித்த தகவல் தான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோ பிடிச்சா உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய பாமுத்துக்குமார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்